ரத்தன் டாடா இந்த பேரை தெரியாதவங்க இந்தியாவுல இருக்கவே முடியாது. டாடா குழுமம் அப்படிங்கிற மிகப்பெரிய வர்த்தக சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சென்ற இந்தியாவின் முக்கியமான தொழிலதிபர் ரத்தன் டாடா ஆவார். இவரோட சாதனைகளையும் பெருமையையும் பேச இந்த ஒரு நாள் போதாது என்கிற அளவிற்கு ரத்தன் டாடா பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. இப்படி ரத்தன் டாடா செஞ்ச சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளினர். 1937 ரத்தன் டாடா அப்படிங்கிற மாபெரும் வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய ஜாம்ஷெட்ஜி டாட்டாவோட தத்து பேர பிள்ளையான நேவல் டாட்டாவின் மகனாக 1937 ஆண்டு ரத்தன் டாடா பிறந்தார். பாட்டி வளர்ப்பு. ரத்தன் டாடா 10 வயசா இருக்கும்போது அவரது பெற்றோர்கள் விவாகரத்து செய்த காரணத்தால அவரது பாட்டி நவாஜ்பாய் டாட்டாவோட பாதுகாப்புல தான் வளர்ந்தாரு. ரத்தன் டாடா பள்ளி படிப்பு. ரத்தன் டாடா 8ஆம் வகுப்பு வரை மும்பைல இருக்கிற கேம்பியன் பள்ளியில தான் படிச்சாரு. அதைத் தொடர்ந்து மும்பை கத்தீட்ரல் மற்றும் ஜான் கடன் பள்ளியிலும் சிம்லாவில் இருக்கிற பிஷப் காட்டன் பள்ளியிலும் படித்து 1955 நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ரிவர்டேல் கண்ட்ரி பள்ளியில் பட்டம் பெற்றார். ரத்தன் டாடா கல்லூரி படிப்பு. சின்ன வயசுல இருந்தே வர்த்தகத்துல மிகவும் ஆர்வமாக இருந்த காரணத்தினால டாடா குழுமத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தயாரான ரத்தன் டாடா 1959ல கார்னல் பல்கலைக்கழகத்துல கட்டிடக்கலை மற்றும் கட்டமைப்பு பொறியியலில் பட்டம் பெற்றார். அதுக்கப்புறமா 1975ல அவர் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல மேலாண்மை பிரிவில் பட்டம் பெற்றார். IBM-இல் வேலை. அமெரிக்க கல்லூரியில பட்டம் பெற்ற ரத்தன் டாடாவிற்கு அன்றைய காலகட்டத்துல உலகின் மிகப்பெரிய டெக் நிறுவனமான IBM-ல வேலை கிடைச்சும் அதை உதவி தள்ளிவிட்டு இந்தியாவிற்கு வந்தார். முதல் வேலை. ரத்தன் டாடா படிப்பு முடிச்ச கையோடு 1961ல அன்றைய காலகட்டத்துல டாடா குழுமத்தின் மிக முக்கியமான நிறுவனமாக இருந்த டாடா ஸ்டீல் நிறுவனத்தோட ஆபரேஷன் மேனேஜராக பணியில் சேர்ந்தார். திருமணம். இவருக்கு பிசினஸ் மீது தீவிர காதல் இருந்ததால ரத்தன் டாடா இதுவரைக்கும் திருமணமே செய்து கொள்ளவில்லை. 4 முறை திருமணம் செய்து கொள்ளும் முடிவை எட்டிய போதும் பல்வேறு காரணங்களால திருமணம் செய்ய மறுத்தார். 1991ல் தலைவர் பதவி. 1961 முதல் டாடா குழுமத்தின் பல்வேறு நிறுவனத்தில் முக்கிய பணிகளையும் பதவிகளையும் வகித்த ரத்தன் டாடா 1991ல் டாடா குழுமத்தின் தலைவராக ஆனார். ரத்தன் டாடாவோட நிர்வாகத்துல டாடா குழுமம் புதிய உயரத்திற்கு சென்றதை யாராலும் மறுக்க முடியாது. அடுத்ததா டாடா குழும வளர்ச்சி. ரத்தன் டாடா தலைமை பொறுப்பு ஏற்ற உடனேயே டாடா குழுமத்தின் வருவாய் 40 மடங்கிற்கும் லாபம் 50 மடங்கு அதிகமாகவும் வளர்ச்சி அடைந்தது. 1991ல் $5.7 பில்லியன் மட்டுமே ஈட்டிய டாடா குழுமம் 2016ல் $103 பில்லியன் ஈட்டியது. அடுத்ததா வரலாற்றில் சிறப்புமிக்க முடிவுகள். டாடா குழுமத்தின் வரலாற்றில் சிறப்புமிக்க பல முடிவுகள் ரத்தன் டாடா நிர்வாகத்தில் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. லேண்ட் ரோவர் ஜாகுவார் பிராண்டை டாடா மோட்டார்ஸுடன் இணைத்தது. டெட்லி பிராண்டை டாடா டீ நிறுவனத்துடனும் கோரஸை டாடா ஸ்டீலுடனும் இணைக்கப்பட்டது ரத்தன் டாடாவின் வல்லமையை பல நூற்றாண்டுகள் வரை பேசும்படி செய்துள்ளது. அடுத்ததா டாடா மோட்டார்ஸ். டாடா குழுமத்தில் ரத்தன் டாடாவுக்கு டாடா ஸ்டீல் நிறுவனத்தை தொடர்ந்து அதிகம் விரும்பிய ஒரு நிறுவனம் என்றால் அது டாடா மோட்டார்ஸ் தான். 2009ஆம் ஆண்டில் நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு மலிவான காரை தயாரிப்பதாக ரத்தன் டாடா உறுதியளித்தார். 1 லட்சம் ரூபாயில் கார். இது சாத்தியமற்றது என பலரும் கூறிய நிலையில் மக்களுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என டாடா நானோ காரை உருவாக்கி வெறும் 1 லட்சம் ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தினார். டாடா நானோ கார். டாடா நானோ காரின் தரம் குறித்து பல கேள்விகள் இருந்தாலும் இது நடுத்தர மக்களின் சொந்த கார் என்ற கனவை நனவாக்கியது மறுக்க முடியாத ஒன்று. டாடா நானோ காரை வடிவமைப்பதில் ரத்தன் டாடா நேரடியாக இறங்கி பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ரத்தன் டாடா இந்தியாவின் வளர்ச்சிக்கு டெக் சேவைகள் பெரிய அளவில் உதவும் என நீண்ட காலமாக நம்பிய காரணத்தால் டாடா ஸ்டீல் டாடா மோட்டார்ஸ்க்கு இணையாக டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தையும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து விரிவாக்கம் செய்தார். TCS IPO. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 2004ல் IPO வெளியிட்ட பின்பு ராக்கெட் வேகத்தில் வளர்ச்சியடைந்தது மட்டுமல்லாமல் இன்று இந்தியாவின் மிகப்பெரிய IT சேவையை அளிக்கும் நிறுவனமாக உள்ளது. அடுத்ததா F-16 ஃபால்கன் விமானம். ரத்தன் டாடாவுக்கு விமானம் மற்றும் விமானத்தை இயக்குவது மிகவும் பிடிக்கும். அவர் ஒரு திறமையான விமானி என்பதை நிரூபணம் செய்யும் வகையில் பைலட் உரிமம் பெற்றுள்ளார். இதற்கிடையில் தனது நீண்ட நாள் ஆசையை தீர்த்துக் கொள்ள 2007ஆம் ஆண்டு F-16 ஃபால்கன் விமானத்தை இயக்கி இந்த விமானத்தை இயக்கிய முதல் இந்தியர் என்ற பெருமையும் ரத்தன் டாடா பெற்றார். கார் பிரியர். ரத்தன் டாடா பிஸியான பிசினஸ் மேனாக இருந்தாலும் இவர் மிகப்பெரிய கார் பிரியர் ஆவார். இவர் பெராரி கலிபோர்னியா, காடிலாக் XLR, லேண்ட் ரோவர் ஃப்ரீலேண்டர், கிரைஸ்லர் செப்ரிங், ஹோண்டா சிவிக், மெர்சிடிஸ் பென்ஸ் S கிளாஸ், மசராட்டி குவாட் ரோபர்ட், மெர்சிடிஸ் பென்ஸ் 500 SL, ஜாகுவார் F-Type, ஜாகுவார் CFTR போன்ற பல கார்களை வைத்துள்ளார். நாய்கள் மீது காதல். ஜாம்ஷெட்ஜி பாபா காலத்திலிருந்தே பாபா சன்ஸ் நிறுவனத்தின் தலைமையகமான பாம்பே ஹவுஸில் மழைக்காலத்தின் போது தெருநாய்களை பாம்பே ஹவுஸுக்குள் அனுமதிப்பது வழக்கம். சமீபத்தில் ரத்தன் டாடா உத்தரவின் பேரில் பாம்பே ஹவுஸில் தெருநாய்களுக்கான கொட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொட்டில் தெருநாய்களுக்கான பொம்மைகள், விளையாட்டு பகுதி, தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை உள்ளன. ரத்தன் டாடாவுக்கு கேனன் எனப்படும் கோரை நாய்கள் மீது தீவிர காதல் உண்டு. இவர் தற்போது டிட்டோ மற்றும் மாக்ஸி
ஆப்டிமஸ் என 2 செல்ல நாய்களை வளர்த்து வருகிறார். அடுத்ததா நன்கொடை. இவர் டாடா குழுமத்தின் தலைவராக இருந்தபோதும் சரி, டாடா குழுமத்தின் தலைவர் பதவியை சைரஸ் மிஸ்திரி மற்றும் நடராஜன் சந்திரசேகரன் ஆகியோரிடம் கொடுத்த பின்பும் சரி, கல்விக்கும் மக்கள் நலனுக்கும் அதிகப்படியான நன்கொடை கொடுத்துள்ளார். இதேபோல் டாடா குழுமத்தின் ஊழியர்கள் நலனில் அதிகம் அக்கறை கொண்டவராகவும் ரத்தன் டாடா திகழ்கிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். ரத்தன் டாடா தான் படித்த ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் ஒரு நிர்வாக மையத்தை கட்டுவதற்காக $50 மில்லியன் தொகையை நன்கொடையாக கொடுத்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் இந்த மையத்திற்கு டாடா ஹால் என பெயரிட்டது. ஐஐடி பாம்பே. 2014 ஆண்டில் டாடா குழுமம் ஐஐடி பாம்பே கல்லூரிக்கு மக்கள் மற்றும் சமூகங்களின் தேவைகளுக்கு ஏற்ற வடிவமைப்பு மற்றும் பொறியியல் கொள்கைகளை உருவாக்குவதற்கான மையத்தை உருவாக்க ரூபாய் 95 கோடி நன்கொடை அளித்தார். இந்த மையத்திற்கு டாடா சென்டர் ஃபார் டெக்னாலஜி அண்ட் டிசைன் என பெயரிடப்பட்டுள்ளது. விருதுகள். ரத்தன் டாடாவுக்கு 2009 ஆண்டு பிரிட்டிஷ் பேரரசின் கௌரவ நைட் கமாண்டர் விருது வழங்கப்பட்டது. மேலும் 2014 இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அவர் ஆற்றிய முக்கிய பங்கிற்காக பிரிட்டிஷ் பேரரசின் மிக சிறந்த வரிசையின் கௌரவ நைட் கிராண்ட் கிராஸ் விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசு ரத்தன் டாடாவுக்கு பத்ம விபூஷன் மற்றும் பத்ம பூஷன் விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது. மும்பையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட விழாவில் ரத்தன் டாடாவிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்டார்ட் அப் முதலீடுகள். ரத்தன் டாடா படிப்பை முடித்த காலத்தில் இருந்தே டெக்னாலஜி மீது அதிக ஆர்வம் கொண்ட காரணத்தினால்தான் டிசிஎஸ்க்கு அதிகமான ஆதரவை அளித்தார். இதன் வெளிப்பாடாக ரத்தன் டாடா தனது சொந்த முதலீட்டு நிறுவனத்தின் வாயிலாக இந்தியாவில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார். மனித நேயம். 2011 ஆண்டு டாடா குழுமத்திற்கு சொந்தமான மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அங்கு வேலை செய்த ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் பலியாகினர். இதனை கேட்டு அதிக வருத்தம் அடைந்த டாடா அந்த விபத்தில் காயமடைந்த மற்றும் பலியான ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இழப்பீடு வழங்கினார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்களுக்கும் நிவாரணம் வழங்கியுள்ளார். அதற்கு உதாரணமாக 2020 கோவிட்-19 பாதிப்பின் போது அவர் முதலில் 500 கோடி நிதியுதவி அளித்தார். பின்னர் டாடா சன்ஸ் குழுமத்தில் இருந்து 1500 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டது. இவர் இந்த அளவுக்கு மனிதநேயம் உள்ளவராக இருப்பதால் தான் இன்றளவும் மக்கள் மனதில் வாழ்ந்து வருகிறார். ரத்தன் டாடாவை பற்றிய நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.